அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை கேட்டு நீ பயம் கொள்ளக்கூடாது. உனக்கு இருக்கின்ற பயம் உன்னை விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியினை உன்னிடத்தில் சொல்வதற்காக நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு ஒருவிதமான மனப்போராட்டத்தோடு தான் முடிகின்றது. எந்த காரியத்தை செய்ய தொடங்கினாலும் அந்த காரியம் உனக்கு முடியாமல் தடைப்பட்டு நிற்கின்றது. நீ நினைக்கின்ற விஷயத்தை எல்லாம் நடத்தி முடிக்க முடியாமல் எப்பொழுதுமே ஏதோ ஒரு மனப்போராட்டத்தோடு நீ நடந்து செல்கின்றாய். உன்னுடைய கவனங்கள் எல்லாம் சிதறிக்கொண்டே இருக்கின்றது. நீ எதை செய்ய நினைத்தாலும் அதற்கு மாறாகத்தான் எல்லாமே நடக்கின்றது. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நீ செய்ய நினைத்து கொண்டு அதில் உனக்கான முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை இன்னொருவர் செய்து நல்ல பெயரை பெற்றுவிட்டு சென்று விடுகின்றார்கள். இப்படி என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் அடைய முடியாமல் தவித்து நின்று கொண்டிருப்பதை உன் அம்மா நான் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றேன். இந்த தாயானவள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல விஷயங்கள் என்னுடைய மனதிற்குள் தட்டுப்படுகின்றது. எனக்கு தட்டுப்படுகின்ற இந்த விஷயம் என்னவென்றால், என் குழந்தைக்கு யாரேனும் ஏதேனும் ஒரு மாய விளைகளை செய்திருப்பார்களோ என்று. அப்படியே அவர்கள் செய்திருந்தால் அது யாராக இருக்க முடியும்? எந்த அளவில் அது உன்னை பாதித்திருக்கிறது என்பதனை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் இல்லத்தில் காவலாக நின்று கொண்டிருந்தேன். என் தங்கமே, ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உனக்கு அந்த செய்வினைகள் செய்தவர்கள் அந்த செய்வினை உன்னுடைய இல்லத்திற்கு அனுப்பிய பொழுதே அதை நான் கண்டு கொண்டேன். நான் தடுத்து நிறுத்திய பொழுது அது இத்தனை நாட்களும் உன் இல்லத்திற்குள் வருவதற்கு முயற்சிகளை செய்து தோல்வியுற்றதை நான் அறிந்து கொண்டேன். அதாவது, உனக்கு இந்த விஷயத்தை சொல்வதற்கு முன்பாகவே ஒன்றை தெளிவுபடுத்தி விடுகின்றேன். என் தங்கமே, உனக்கு நடக்கின்ற விஷயங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளும் உனக்கு வருகின்ற கஷ்டங்களும் தான் காரணமே தவிர நிச்சயமாக செய்வனைகளினால் எல்லாம் உனக்கு எதுவும் நடக்கவில்லை. உன்னுடைய மனது எதிர்மறையாகவே சிந்தித்து நமக்கு இது போன்று நடந்திருக்குமா என்று யோசித்ததனால்தான் உனக்கு இந்த கஷ்டங்கள் வந்தது. ஆனால் உனக்கு செய்வினைகளை செய்யவில்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் அது உன்னை வந்து சேரவில்லை என்பதுதான் உண்மையும் கூட. என் தங்கமே, எப்பொழுதுமே உனக்கு காவலாக உன்னுடைய இல்லத்தில் உன்னுடைய குலதெய்வம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உன் இல்லத்தை நிறைவாசலில் வாசம் செய்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு தீய விஷயங்களும் உன் இல்லத்திற்குள் வந்துவிட முடியாது. என் தங்கமே, அந்த செய்வினைகளை நான் கண்டபொழுது உணர்ந்து கொண்ட விஷயம் என்ன என்பதனை உனக்கு சொல்கின்றேன். இருந்தாலும் என் குழந்தை, சற்று கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். எல்லாம் நம்மை ஒன்றும் செய்து விடாது என்று அசந்து தைரியத்தோடு இருந்துவிடக் கூடாது அல்லவா? என் தங்கமே, தைரியம் எல்லோருக்கும் வேண்டும். அதற்காக அசாதாரண தைரியத்தோடு நடமாடக்கூடாது. எதுவுமே நடக்காது என்று எண்ணிவிடக்கூடாது. எல்லாம் நடக்கும். ஆனால் அதற்குரிய முன்னெச்சரிக்கையோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் அல்லவா? என் தங்கமே, உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்த பொழுது அங்கே உனக்கான செய்வினை வந்து கொண்டிருந்தது. அது மிகவும் ஆக்ரோஷமாகவும் வந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் பலமுறை முயற்சிகளை செய்து தோல்வியுற்று திரும்பி சென்று இருக்கின்றது அல்லவா? இன்று உன்னுடைய குலதெய்வத்திற்கு பதிலாக நான் தான்
நிற்கப் போகின்றேன். அந்த நாளில் அதற்கு தெரிந்தவுடன் எப்படியும் நம் காரியத்தை சாதித்து விடலாம் என்று நினைத்துவிட்டு அது ஆக்ரோசமாக உன் இல்லத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது. என் பிள்ளையே, அந்த நேரம் இந்த தாயானவள் உன் இல்லத்தின் வாசலில் காவல் இருப்பதை அது அறியவில்லை. குலதெய்வம் எங்கோ சென்று விட்டது. இல்லத்தின் வாசலில் அது காவல் இருப்பதை அறியவில்லை. குலதெய்வம் எங்கே சென்றுவிட்டது என்ற செய்தி மட்டும் அதற்கு கிடைத்திருக்கின்றது. ஆனால் உண்மை என்னவென்றால், உன் குலதெய்வம் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கின்றார்கள். ஏனென்றால் உன் குலதெய்வம் அவர்கள் உள்ளே வரமாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கவில்லை. ஆனால் நான் அப்படி கிடையாது. உன் தாயானவள் எனக்கு கோபம் வந்துவிட்டது என்றால் நான் வம்சம் செய்யாமல் விட்டுவிட மாட்டேன். அதனால் இந்த பொறுப்பை என்னிடத்தில் கொடுத்துவிட்டு அவர்கள் ஒதுங்கி நின்றார்கள். என் பிள்ளையே, நானும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், எதற்காக இந்த செய்வினைகளை இங்கு வந்து என்று அதை நான் நிறுத்தி வைத்து கேட்கும் பொழுது அது முதலில் மிகவும் ஆக்ரோசமாக உள்ளே நுழைய முயற்சி செய்த பொழுதுதான் தெரிந்து கொண்டது நான் உன் தாயானவள் என்று. உடனே என்னிடம் சரணடைந்து விட்டது. அது மட்டுமல்லாமல் அது என்னிடத்தில் சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா? அம்மா, உன்னை நான் இங்கு காணவில்லையே, நீதான் இங்கே காவலாக நின்று கொண்டு என்னை தடுத்து நிறுத்தினாயா? எனக்கு முதலிலேயே தெரிந்திருந்தால் நான் திரும்பி பார்க்காமல் சென்றிருப்பேனே. இன்று நான் என்ன செய்ய முடியும்? என்னை ஏவி இருக்கின்றார்கள். இதை செய்து முடித்துவிட வேண்டும் என்பது எனக்கு கட்டளை அல்லவா? அதை நான் செய்வதுதானே என்னுடைய வேலை. நான் அதை செய்வதற்காகத்தான் வந்தேன். ஆனால் இங்கே இவர்கள் உன்னுடைய ஆசையை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இனிமேல் நான் இங்கு எதுவும் செய்ய விரும்பவில்லை. ஆனால் உன்னுடைய குழந்தைகளாக இருக்கின்ற பட்சத்தில் நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் இவர்களுக்கு சொல்லி எச்சரிக்கையை மட்டும் செய்து வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்று நான் சென்று விடலாம். ஆனால் நாளை என்னை விட அதிக சக்தி வாய்ந்த ஏதேனும் செய்வினைகள் அவர்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இதை செய்தவர்கள் எல்லாம் வேறு யாரோ கிடையாது. இவர்களோடு பகையில் இருக்கக்கூடியவர்கள், நீண்ட நாள் பகையோடு இருந்து கொண்டிருப்பவர்கள்தான் இதை செய்கின்றார்கள். இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறிவிடக்கூடாது. இவர்கள் தொழிலில் இருந்த முன்னேற்றம் அடைந்துவிடக்கூடாது. இவர்களுக்கு எந்த விஷயங்களும் நடந்துவிடக்கூடாது என்று இது போன்ற காரியங்களை செய்ய துணிந்து நின்று விட்டார்கள். இவர்கள் இந்த குடும்பத்தில் ஒரு உயிரை பறித்துவிட வேண்டும் என்றுதான் என்னை அனுப்பினார்கள். கதறி துடிக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களோடு ஒரு நாளும் போட்டியிடக்கூடாது. இதோடு முடங்கிவிட வேண்டும் என்றுதான் அவர்களினுடைய எண்ணம். நாம் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் பாதிக்கின்றதே என்று எண்ணி அவர்களை மனவேதனைப்பட வேண்டும். இதைத்தான் இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அம்மா, நீதான் இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கூறுகின்றது. ஆனால் இனிமேல் நான் எதுவும் இவர்கள் குடும்பத்தை செய்யப்போவதில்லை. நான் இப்படியே அழிந்து போகின்றேன். இனிமேல் வேறு எந்த செய்வினைகளும் இவர்களை தீண்டாதவாறு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் இவர்கள் இல்லத்தில் தெய்வ நடமாட்டத்தை அதிகரிக்க செய்யுங்கள். தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாவற்றையும் திறம்பட செய்ய சொல்லுங்கள். இதை மட்டும் சொல்லிவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த ஒரு தீய வினைகளும் இவைகளை அண்டாது என்று அந்த துர்சக்தி என்னிடம் சொன்னது. என்னிடமிருந்து விடைபெற்றும் சென்றது. இனிமேல் அவர் உன் இல்லத்தை நோக்கி வராது. என் அன்பு குழந்தையே,
இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உனக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி என்று உச்சரித்து கொண்டே இரு.